நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய முதன்மை வரிசையில் இடம்பெறவர் பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் தான் பார்க்கும் இடங்களை சுபத்துவப்படுத்துவார், பார்க்கும் இடங்களில் நன்மை செய்வார். அவர் எப்படியும் பெரிய தீங்கு செஞ்சிட மாட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய நம்பிக்கை. கட்டாயம் குரு பகவானுடைய ஆசை இருந்தால் தான், ஏன்னா அவன் காலபுருஷனுக்கு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 9 அதே மாதிரி 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன போக முக்தி என்ற முக்தி பெயரை கொடுக்கக்கூடியவர். வாழ்க்கையை நிறைவு பெற்று நல்லா அனுபவிச்சு, ஏன் அவருக்கு மீனத்தை அயனபோகம் முக்தி ரெண்டையும் கொடுத்தாங்கன்னா, அயனபோகத்தை அனுபவித்த ஆத்மா தான் முக்திக்குள்ள போகும். அப்ப ரெண்டையும் கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவானை பொறுத்தவரையிலும் லக்னத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் நன்மை செஞ்சிடறாருன்னா, குரு பகவானை பொறுத்தவரையில் அவருடைய காரகத்துவத்தில் ரொம்ப குருவுக்குன்னு கொளுத்த தேகி, நல்லா உடம்பு குழுன்னு இருக்குன்னு சொல்லுவோம். குட்டையானவர், புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகம் இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப புத்திசாலித்தனம். குரு லக்னத்தில் நிற்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு புத்திசாலித்தனம் இயற்கையாகவே இருக்கும். அதோடு குருவோட சந்திரனோ இல்லை செவ்வாயோ அல்லது சூரியனோ சேர்த்துட்டாரும் இன்னும் ரொம்ப சிறப்பு. சிவராஜ் யோகம், குருமங்கள யோகம், குரு சந்திர யோகம் இதெல்லாம் கொடுத்து ரொம்ப சிறப்பு கொடுத்துரும். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த துலா லக்கணத்துக்கும் ரிஷப லக்கணத்திற்கும் குருவை பொறுத்தவரையிலும், ஏன் மிதுன லக்கணத்திற்கும் கன்னி லக்கணத்துக்கும் சொல்லலாம்னா அங்கே பாதகத்தை கொடுப்பார். ஆனால் இந்த துலா லக்கணத்திற்கும் ரிஷப லக்கணத்திற்கும் குரு லக்கணத்தில் இருக்கும்போது, துலா லக்கணத்திற்கு 6 ஆவார், ஒரு அஸ்வஸ்தானம். அதே மாதிரி ரிஷப லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி ஆவார், அது ஒரு கெட்ட ஸ்தானம் பெறுறார். இந்த குரு ரிஷப லக்கணத்தில் இருக்கும்போது நன்மை தான் செய்கிறாரு. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிடுறாரு. நல்ல அறிவு, புத்திசாலித்தனம், குரு பக்தி எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் பயந்த சுபாவம். நீங்க எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் கூட அந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அறிவு இருந்தால் கூட அதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு தைரியம் வேணும். ஸோ நம்ம சொன்னா தப்பா நினைச்சுக்கோங்களோ, நம்ம சொன்னதோ அந்த ஒரு பயமே வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகளை இழக்க வைத்து விடும். புத்திசாலியா இருந்தும் குரு லக்னத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாத, எதுக்கெடுத்தாலும் பயம் 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 அப்படிங்கிற அந்த பயத்திலேயே ஒரு நல்ல உடல்நிலை பாதிப்பு. இந்த ரெண்டுல ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியாம போயிடும். லக்னத்துக்கு சுபகிரகம் தான், ஆனா அங்கே ஒரு தன்னுடைய குணத்தில் ஒரு குணமான ஆன்மீகம் எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. ஆனா தன்னுடைய குணத்துல ஒரு குணமான பயத்தை கொடுத்துறாரு அப்படிங்கிறது உண்மை. அப்போ குரு லக்னத்தில் இருந்தாலும் நல்ல லக்னங்களுக்கு, அதாவது அவங்க சுபத்தன்மையுடைய ஜாதகங்களுக்கு தான் சிறப்பு. புரிஞ்சுக்கல.